இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மீண்டும் இந்த மாதத்திலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாம் இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலிருந்து மலர்ந்த பூக்கள். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே பேசிய 7 வார்த்தைகளை சிலுவையில் மலர்ந்த 7 பூக்கள் என்று சொல்லி அநேக தடவைகள் தியானித்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே, அவர் மனிதனாய் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவரிடத்திலே மலர்ந்த பூக்களை இந்த வாரத்திலே நாம் தியானிக்கலாம். அதிலே முதலாவதாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மலர்ந்த பூ அவருடைய பிறப்பு. அவருடைய பிறப்பு பற்றி நாம் இதை குறித்து நாம் விரிவாக பேசலாம். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்திலே உற்பவித்து மனிதனானார் என்று சொல்லி நாம் அநேக தடவைகளை அதை நம்முடைய வாயினாலே அறிக்கை பண்ணுகிறோம். நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி தேவதூதன் மூலமாக மரியாளுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவி அவளிடத்திலே வந்து பிதாவாகிய தேவனுடைய ஆவி குமாரனாகிய இயேசுவை வார்த்தையை மாம்சமாக மரியாளுடைய வயிற்றிலே சிருஷ்டித்ததின் மூலமாக வெளிப்படுத்தியது. பிதாவாகிய தேவனுடைய ஆவி வார்த்தையாகிய இயேசுவை மரியாளுடைய வயிற்றிலே மாம்சமாக்கி மனுஷனாக வெளிப்படுத்தியது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஆவியினாலே பிறந்த பிறப்பு, பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்த பிறப்பு. அவருடைய பிறப்பிலே யோசேப்பு அவருடைய வளர்ப்பு தந்தையாக மாத்திரம் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் இவர் பிறக்கிறார். இப்போ நம்முடைய பிறப்பை குறித்து என்ன? நாம் இந்த உலகத்திலே ஒரு பெற்றோருக்கு, ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்த பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். நம்முடைய பிறப்பின் ஆதி அதுதான். ஆனால் யோவான் 1 அதிகாரம் 11, 12, 13 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ யாரு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறாங்க? இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தின் நிமித்தம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இயேசுவை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். இவங்க எப்படி பிள்ளைகள் ஆகிறாங்கன்னு சொல்லி அடுத்த வசனத்துல விளக்கமா எழுதியிருக்கு பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல், இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆகிறார்களோ அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி தேவனாலே பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து மனிதனாகி இந்த உலகத்தில் பிறந்தாரோ, அதுபோல அவரை விசுவாசிக்கிற நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இன்னொரு பிறப்பு கொடுக்கப்படுகிறது. அது நாம் தேவனாலே பிறக்கிற பிறப்பு. இந்த தேவனாலே பிறக்கிறவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனா இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தது நிமித்தமாக பாவம் அறியாதவராய் வாழ்ந்தார், பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தார், பிசாசை ஜெயிக்கிறவராய் வாழ்ந்தார். அப்போ நாமும் அதே போல தேவனால பிறந்த அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது, வசனம் 1 யோவான் 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனால பிறந்தவங்க, இயேசு கிறிஸ்துவால பிறந்தவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவம் செய்யல. அப்போ நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன? இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கணுக்குள்ள கிடக்கிறது. நம்ம பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை பாவமே அறியாத ஒரு வாழ்க்கை இயேசுவை போல நம்மால் வாழ முடியுமா? அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் உருவாகும். வசனம் அப்படிதான் சொல்லுது, அவர்கள் தேவனாலே பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:9 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாவங்கிறது நம்ம என்னன்னு நினைக்கிறோம்? நம்ம எதை பாவம்னு சொல்றோம்? கீழ்ப்படியாதது, திருடுறது, கொலை செய்கிறது, பொய் பேசுறது, அநீதி பண்ணுறது, அவதூறு பேசுறது, இதெல்லாம் தான் நம்ம பாவம்னு சொல்கிறோம். ஆனால் பாவம் அப்படிங்கிறது பைபிளில் முதலாவது ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் பிசாசானவன் ஆதாம் ஏவாள் இடத்துல வந்து வஞ்சிக்கும் பொழுது
அவன் ஒரு பொய் சொல்கிறான். அது என்ன பொய் சொன்னான்? தேவனாகிய கர்த்தர் சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி, பொய்யான கேள்வி கேட்குறான். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் சகல விருட்சங்களின் கனியும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் அந்த ஒரே ஒரு விருட்சத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும்தான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவன் கேள்வியை மாற்றி கேட்குறான், சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டான்னு சொன்னாரா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லையே எங்களை எல்லாம் புசிக்க சொன்னாரே, அந்த ஒன்றும் தானே புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு ஏவாள் பேசும்போது, ஏன் அதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? அதை புசிச்சிங்கன்னா உங்கள் கண்ணெலாம் திறந்துரும், நீங்கள் தேவனை போல் ஆயிடுவீங்க, அது தேவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை அந்த இடத்துல சொல்லும் பொழுது, இவங்க தேவனெல்லாம் நம்பி இருக்கணும், தேவன் சொன்னதெல்லாம் நம்பி இருக்கணும். இந்த பிசாசு பொய் சொல்கிறான்னு தெரியாமல் அந்த வஞ்சனையில் பொய்யை நம்பினது நிமித்தமாக பாவம் வருகிறது. அதுதான் பாவம், முதல் பாவம், பொய்யை நம்பினது. அதாவது தேவனை விசுவாசியாமல் சந்தேகப்பட்டது. தேவனை நம்புறதை விட்டுட்டு பிசாசு சொன்னதை நம்புறது. அப்போ நம்பிக்கையில தான் பாவமே வருது பாருங்க. வசனம் சொல்லுகிறது அநீதி, அதாவது தீய நோக்கம் பாவம். அவங்க நோக்கம் எப்படி ஆயிடுச்சு? ஓ, இதை சாப்பிட்டா அப்போ நம்ம தேவனை போல ஆயிடுவோமோ, தேவன் எதையும் நமக்கு மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நோக்கம் தவறா போனது. தேவனை ஆராதிக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளாக சிருஷ்டிக்கப்பட்டவங்க தேவனுக்கு மேல போயிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்குள்ள போகும்போது அதுதான் பாவம். தீய நோக்கம் பாவமாம் என்று சொல்லி நீதிமொழிகள் 24:9 எழுதப்பட்டிருக்கிறது. அநீதி எல்லாம் பாவம்தான். என்ன அநீதி அவங்க பண்ணாங்க? தேவ நீதியை விட்டுட்டாங்க, அநியாயமாக அந்த பொய்யை நம்பி ஏமாந்து போனாங்க. அந்த அநீதி எல்லாம் விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம்தான். தீய நோக்கம் பாவம், அநீதி எல்லாம் பாவம். விசுவாசத்தினால் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு பொய்யை நம்பி இன்னொரு மாயமானதை நம்பினதுனால அது பாவம் வந்துட்டு, இதுதான் பாவம். ஆண்டவர் சொன்னார், நீ என்னைக்கு அதை சாப்பிட்றீ அதை சாவன்னு சொன்னார். அந்த சாவுங்கிறது எதை குறிக்கிறது? தேவனை விட்டு பிரிந்து போகிறத குறிக்கிறது. அப்போ பாவம்ங்கிறது தேவனை நம்பாம பிசாசை நம்புறது. அது நிமித்தமா வருகிற சாவு அல்லது மரணம்ங்கிறது தேவனை விட்டு பிரிகிறது. இப்போ இந்த வசனத்துக்கு வாங்க. நாம் எல்லாரும் தேவனால பிறந்தவர்கள். அப்போ தேவனால பிறந்தவங்க பாவம் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா நம்மால தேவனை பிரிந்து வாழ முடியாது. யார் யார் தேவனால மறுபடியும் பிறந்தமோ அவர்கள் தேவனை பற்றி கொண்டுதான் வாழ முடியும். தேவனை பிரிந்து வாழ முடியாது. தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ முடியும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. அப்போ தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான் அவன், ஏனென்றால் அவருடைய வித்து. இயேசு எப்படி பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தாரோ, இயேசு பாவம் இல்லாதவராய் எப்படி வாழ்ந்தார்? பிதாவோடு கூட ஒன்றி இருந்தார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி எப்பொழுதும் பிதாவோடு இணைந்தவராய் வாழ்ந்தார். ஆகவே நாமும் தேவனோடு ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தின் மூலமாக, இயேசு பிறப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் மறுபடியும் பிறத்தல். இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தின் மூலமாக நாம் இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இயேசுவோடு இணைந்திருக்கிற யாரும், அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிற யாரும் பாவம் செய்ய முடியாது. இந்த உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ள நிரம்பி கிடந்தாலும் நாம் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உற்சாகத்தை, தைரியத்தை கொடுக்கிறது. பாருங்க, நம்ம வாயில நிறைய பல்லு இருக்கு, அதில் எல்லா பல்லும் சொத்தையா போயிட்டு அப்புறம் ஒரே ஒரு பல்லை மட்டும் நம்ம ஏதோ சரி பண்ணி அடைச்சி சரி பண்ணி ரூட் கேனால் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பல்வலி இல்லாமல் இருக்குமா? பாருங்களேன், ஒரு பல்லு சரி பண்ணுறதுனால பல்வலி இல்லாமல் இருக்குமா? முழு உலகமும் தீமைக்குள்ள கிடக்கு, நான் மட்டும் மறுபடி பிறந்ததுனால இந்த உலகத்தில் துன்பம் இல்லாமல் இருக்குமா? இருக்காது. இது துன்பம் நிறைந்த உலகம்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இயேசுவோடு கூட மறுபிறப்படைந்த இந்த பிறப்பிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த உலகத்தின் துன்பங்களை நாம் ஜெயிக்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உங்கள் பிறப்பை வைத்து ஆண்டவரே அதே போல ஒரு பிறப்பை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்கிற செய்தியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு விலக்கி சொன்ன கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பாவமில்லாதவராய் நீர் வாழ்ந்த ஆண்டவரே பரிசுத்தர் இயேசு எங்களையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறீர். அதை வாழ முடியுங்கிற உறுதியை நீங்கள் இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு இந்த பரிசுத்த வாழ்க்கையில ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே யார் யார் இதை விரும்புகிறார்களோ, ஒருவேளை அறியாமை நிமித்தமாக உம்மை விட்டு பிரிந்து போனார்களோ, தூரமாய் போனார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுவார்களாக. உம்முடைய அன்புக்குள்ளாய் உறவுக்குள்ளாய் இணைக்கப்படுவார்களாக. பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை, உம்மை போல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை மகிமை